நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போங்க. போன வீக்கெண்ட் விஜய் சேதுபதி கொஞ்சம் விஜய பார்வதியை கலாய்ச்சாரு. ஆனா விஜய் சேதுபதி கலாய்ச்சதை விட வீடே சேர்ந்து விஜய பார்வதியை பயங்கரமா அட்டாக் பண்ணாங்க. அதாவது கனி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லி விஜய பார்வதி ஒரு ஸ்டேஜில் அளவே செஞ்சுட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே கார்னர் பண்ணாங்கல்ல. இந்த வாட்டி எனக்கு என்னமோ அது ஆதிரைக்கு நடக்க போகுதுன்னு தோணுதுங்க. ஆதிரையை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு போயிட்டாங்க. இருந்தாலுமே என்ன பண்றாங்கன்னா இந்த எஃப்ஜேக்காக கிச்சன்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்க வேலையை பார்க்கக்கூடாது, சொஃபஸ்டிகேட்டடா இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா எஃப்ஜேக்காக கிச்சன்ல கிளீன் பண்ற வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா தப்பு தான். இப்போதைக்கு இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க ஆதிரை பண்றதெல்லாம் அமைதியா பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஆனா விஜய் சேதுபதி வந்தோன்னே எப்படி மாத்தி பேசுறாங்கன்னு மட்டும் கவனிங்க. ஏன்னா விஜய் சேதுபதி யார் யாரு அவங்க வேலையை சரியா செய்யலன்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்பாங்க. அப்ப சூப்பர் டீலக்ஸ்ல ஆதிரையை தவிர ஒரு 6 பேர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆதிரை எங்க டீம் மாதிரியே தெரியல சார், அவங்க டீம் மாதிரி தான் செயல்பட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 6 பேருமே வந்து ஆதிரையை தாக்குவாங்களா? இப்போ சூப்பர் டீலக்ஸ்ல இருக்க 6 பேருமே ஆதிரையை காலி பண்ணுவாங்க. அடுத்ததா பிக் பாஸ் சைடுக்கு போயிடுவாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்ப பிக் பாஸும் காலை வாரி விட்டுருவாங்க. ஆதிரை காலை எப்படி தெரியுமா வாரி விடுவாங்க? சார் அவ அடிக்கடி எங்க பிக் பாஸ் ஹவுஸுக்கு தான் வந்தா, எங்களுக்கான வேலையெல்லாம் பார்த்தா, நாங்க எவ்வளவோ சொன்னோம் அவ கேட்கல, எஃப்ஜே இருக்கிறதுனால வந்தா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து இந்த வாரம் எனக்கு தெரிஞ்ச ஆதிரையை தான் பொழக்க போறாங்கன்னு தோணுது. சரி, இப்போ நம்ம ப்ரோமோ 3க்கான விஷயத்தை பத்தி பார்ப்போங்க. அதாவது பார்வதியும் திவாகரும் வீட்டில் இருக்கவங்கள பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அதாவது புறம் பேசுறாங்கங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா விஜய பார்வதியை கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்லயே கொண்டு போகணுன்ற மாதிரி சேனலே முடிவு பண்ணிட்டாங்க போல. ஏன்னா விஜய பார்வதி பின்னாடி பேசுறத மட்டும் ப்ரோமோல காட்டுறாங்கங்க. அதாவது கலையரசன் கிட்ட பேசுறத காட்டுறாங்க, அதே மாதிரி வந்து திவாகர் கிட்ட பேசுறத காட்டுறாங்க. மற்றபடி மற்றவங்க புறம் பேசுறத காட்டவே மாட்டாங்க. ரொம்ப கான்சியஸா வந்து அதெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. எப்படின்றது தெரியல. அதே மாதிரி மெயின் எபிசோட்ல கூட சரி விஜய பார்வதி பண்ற பிரச்சனையை தான் காட்டுறாங்களே தவிர லைவ்ல நிறைய பேர் தப்பு பண்றாங்க, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ சேனல் திட்டமிட்டு விஜய பார்வதியை ஒரு வில்லி மோட்லயே கொண்டு போலான்னு யோசிக்கிறாங்க போல. சரி, இவங்க 2 பேர் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்றத பத்தி நம்ம பார்ப்போம். விஜய பார்வதி பேசிட்டு இருக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா பிரவீன் அப்படியே அமைதியாயிட்டான்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் அமைதி ஆவல, நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்றாரு. சோ அடுத்ததா வந்து இந்த பார்வதி என்ன சொல்றாங்கன்னா இந்த எஃப்ஜே விஷம், சபரி ரொம்ப விஷம், இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது கமருதீனே பரவாயில்லன்னு சொல்றாங்க. எனக்கு அதுதாங்க செம்ம சிரிப்பு வந்துருச்சு. எங்க கமருதீன் எப்படிங்க பரவாயில்லன்னு சொல்ல முடியும்? கமருதீன்லாம் திவாகரை எப்படி பேசுறான் பாருங்க. பிரவீன் ராஜ் கூட சண்டை போடுறாரு, மற்றபடி ரொம்ப மரியாதை இல்லாமலாம் பேசல. அதாவது ஆவுனா திவாகர் கிட்ட ஸ்டார்டிங் சண்டை போட்டாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் தக்க வச்சுக்கணும். பிரவீன் ராஜை பொறுத்த வரைக்கும் அவர் தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம திவாகர் கூட சண்டை போட்டாதான் கரெக்டா இருக்கும்னு நினைச்சு பண்ணாரு. ஆனா திவாகரை உருவக்கேலிலாம் பண்ணியிருக்காராம். திவாகர் இந்த இடத்துல சொல்லும் போது அந்த விஷயம் நமக்கு தெரிய வருது. அவர் என்ன மாதிரி உருவக்கேலி பண்ணாருன்றது முழுசா நமக்கு தெரியல. அதாவது அப்பப்ப கிண்டல் பண்றாரு தான் பிரவீன் ராஜ். ஆனா பிரவீன் ராஜ் கூட கம்பேர் பண்ணும்போது கமருதீன் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஏன்னா துப்புறது என்ன, எப்ப பாரு கிண்டல் பண்றது என்ன. ஆனா கமருதீன் பெட்டர்னு பார்வதி சொல்றாங்க. ஏன்னா பார்வதிக்கு லைட்டா கமருதீனை பிடிச்சிருக்கு. ஏற்கனவே ஒரு இடத்துல வெளிப்படுத்தினாங்க, அவனுக்கு பாயிண்ட் கொஞ்சம் அதிகமா தந்தாங்க. அதாவது மார்க்லாம் போட்டாங்க பாத்தீங்களா, அரோரா இவங்க, அதுல கூட கமருதீனுக்கு இவங்க கொஞ்சம் மார்க் அதிகமா தந்தாங்க. சோ எஃப்ஜே விஷயத்துல இவங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா எஃப்ஜே ரொம்ப ஒஸ்ட் தான். சபரி கூட ரொம்ப ஒஸ்ட்னு சொல்ல முடியாதுங்க. அதுதான் கேம். சபரி சில விஷயங்கள் பண்ணதா செய்யறாரு, ஆனா ரொம்ப ஒஸ்டான கேரக்டர்லாம் சொல்ல முடியாது. ஆனா இந்த கமருதீன் எஃப்ஜே எல்லாம் ரொம்ப ஒஸ்டான கேரக்டர். ஆனா இப்ப பார்வதி பேசும்போது கமருதீனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி தெரியுது. சோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.